கும்பகர்ணன் பெரும் பலசாலி, பராக்கிரமம் கொண்டவன். அவனுடைய தேகம் வஜ்ரத்தை விட உறுதியானது. பர்வதங்களை தகர்க்கும் சக்தி அவன் புஜங்களில் கொண்டவன். அவன் யுத்தகலம் புகுந்தால் எதிர் நிற்கும் வீரர்கள் மரணத்தை பெறுவார்கள். உண்மையே அங்கதா. கும்பகர்ணன் தன் விசால சரீரம் கொண்டு நம்முடைய வானர சேனையை அச்சமுறச் செய்வான். நாற்புறத்திலும் வானர சேனையை வெகுண்டோடச் செய்வதே அவன் எண்ணமாக விளங்கும். எனில் அவன் வானர சேனையை நெருங்காதிருக்க நாம் யுத்த தந்திரம் ஒன்றை வகுக்க வேண்டும். அவன் நம்மீது போர் தொடுப்பதற்கு முன் நாம் அவனை வதைக்க வேண்டும். இல்லை லக்ஷ்மணா, நாம் கும்பகர்ணனை வானரசேனைக்கு மத்தியில் வரவழைக்க வேண்டும். வானரசேனை நாற்புறமும் சூழ்ந்த பிறகு நாம் அவன் மீது தாக்குதல் துவங்கலாம். அப்போது நம் சேனையை தாக்க அவனுக்கு வாய்ப்பு கிட்டாது. தமது மனதின் வேதனையை உணர முடிகின்றது. தாம் சகோதரன் மீது பாசம் கொண்டது போல் நானும் சகோதரர்கள் மீது பாசம் கொண்டவனே. சகோதரன் நலன் மீது உண்மையான அக்கறை கொண்ட ஒருவன் சகோதரன் வாழ்வில் ஏற்படும் பாதிப்பை தாங்க இயலாதவன் ஆவான். அசுரசிரோன்மணி கும்பகர்ணன் ஹிருதயம் நிர்மலமானது, தர்மநெறி சார்ந்தது. ஆனால் அந்த கும்பகர்ணன் இன்று ராவணன் தரப்பில் போரிட்டால் அதர்மத்தின் வழியை சார்ந்தவனாகவே அவன் கருதப்படுவான். தர்மத்தின் வழியும் தர்மத்தின் நியதியும் என்றும் மாறுபடாது. நல்வழி வாழ்ந்தவன் தவறிழைத்தாலும் அவன் தண்டனைக்குரியவனே ஆவான். தர்மவான் விபீஷணரே, விசாலமாய் விளங்கும் தமது சகோதரன் கும்பகர்ணன் பலசாலியாய் தெரிகின்றான். லங்கையில் கும்பகர்ணனுக்கு எவ்வாறு உணவளிக்கப்படுகின்றது? கும்பகர்ணன் உணவை விரும்பி உண்கின்றவர். லங்கை வாழ் பிரஜைகள் அனைவர் உண்ணும் உணவினையும் தனி ஒருவராக என் இனிய சகோதரர் உண்ணும் வல்லமை படைத்தவர்.